Taste the Daily. மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைஞாயிறு மேற்கு ஒன்றியத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார். தலைஞாயிறு மேற்கு ஒன்றியத்தில் உள்ள கொளப்பாடு மற்றும் அருந்தவம்புலம் கடைத்தெருவில் அதிமுக தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான OS மணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு எங்கு பார்த்தாலும் கொலைகள் நடப்பதாகவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சட்டம் மதிக்கப்படுவதே இல்லை, காவல்துறை கடமையை செய்ய விடுவதே இல்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, நீதிமன்ற வாசலிலேயே கொலை நடக்கிறது, பள்ளிக்கூடத்துக்குள்ளரையே டீச்சரை கொல்றான். கொலை நடக்காத இடம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் கொலை, எங்கே பார்த்தாலும் கொலை, எப்பொழுது பார்த்தாலும் கொலை. இப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மகளிர் அணி மற்றும் இளம்பெண்கள் பாசறை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் KE செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் வண்ணாரி மற்றும் இளைஞர் இளம்பெண் பாசறை மாநில செயலாளரும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான VPP பரமசிவம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KE செங்கோட்டையன் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திறனற்ற திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கும் என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் தேர்தல் கூட வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்போம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற போது 2.5 ஆண்டு காலம் உண்டோடியதற்கு பிறகு இன்றுதான் விழித்திருந்து 8 மாத காலமாக 1000 வளங்கள் திட்டத்தை இந்த 10 மாத காலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்.